வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே 18,000 பெண் பணியாளர்கள் தங்குவதற்கான மெகா குடியிருப்பு வளாகம் திறப்பு. பாக்ஸ்கான் நிறுவன தலைவர் முன்னிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் தவார்சந்த் கெலாட் ஒப்புதல். மைசூரு மேம்பாட்டு வாரிய நிலத்தை முறைகேடாக ஒதுக்கிய புகாரில் நடவடிக்கை. கர்நாடகாவில் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. அமைச்சரவை பரிந்துரையை மீறுவதாக ஆளுநரை கண்டித்து போராட்டம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். புறநோயாளிகள் பிரிவு சிகிச்சையை கைவிட்டு மருத்துவர்கள் போராட்டம். கொடைக்கானலில் போதை காளான் விற்பனை செய்த 6 பேர் கைது. போதை காளான் வாங்க வந்த 10 பேரையும் பிடித்த போலீஸ். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு மண்டல மக்களின் அரை நூற்றாண்டு கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடக்கம். 1916 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம் குட்டைகளுக்கும் சோதனை ஓட்டப் பணிகள் முடிவுற்று தற்பொழுது பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் போதுமான உபரி நீர் வர தொடங்கியுள்ளதை அடுத்து இன்று திறந்து வைக்கப்படுகிறது. திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்புவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மகளிர் உரிமை தொகை தொடர்பான வதந்தியை நம்பி ஆட்சியர் அலுவலகங்களில் குவிந்த பெண்கள். வதந்தியை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரிக்கை. சீன செயலிகள் மூலமாக 400 கோடி ரூபாய் சூதாட்ட மோசடி. சென்னை பொறியாளர் உள்ளிட்ட 4 பேர் அமலாக்கத்துறையால் கைது. கேரளாவில் பொதுத்துறை வங்கியில் அடகு வைத்த 25 கிலோ நகையுடன் மாயமான மேலாளர். திருச்சியை சேர்ந்தவர் மீது வழக்கு பதிவு செய்து கேரள போலீஸ் விசாரணை. பாரிஸிலிருந்து தாயகம் திரும்பினார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். டெல்லி விமான நிலையத்தில் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே 18,000 பெண் பணியாளர்களுக்கான சிப்காட் மெகா குடியிருப்பு வளாகத்தை பாக்ஸ்கான் நிறுவன தலைவர் முன்னிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சிப்காட் மெகா தொழிற்சாலை பணியாளர்கள் குடியிருப்பு வளாகம் 706 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. ஆப்பிள் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் பெண் பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறும் வகையில் 18,720 படுக்கைகளை கொண்ட விடுதிகளாக இந்த குடியிருப்பு வளாகம் உருவாக்கியுள்ளது. வல்லம் வடக்கால் கிராமத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவில் ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யாங் லியோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவரது முன்னிலையில் குடியிருப்பு வளாகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில பயனாளிகளுக்கு சாவியை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் வளர்ச்சிக்கான 10 குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக கூறினார். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலம் என்ற இடத்தை தக்க வைத்துள்ள தமிழ்நாட்டை தெற்கு ஆசியாவிலேயே முதன்மை மாநிலமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஃபாக்ஸ்கானில் பணியாற்றும் 41,000 பேரில் 35,000 பேர் பெண் பணியாளர்கள் என்று கூறிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். பல புதுமையான திட்டங்களை பெண்களுக்காக நம்ம அரசு செயல்படுத்திட்டு வருது. பணிக்கு செல்லும் தாய்மார்களின் நலன் கருதி சிப்காட் தொழிற்பூங்காகளில் உள்ள தொழிற்சாலைகளில் ஏற்கனவே 63 குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருது. மேலும் சிப்காட் நிறுவனம் நேரடியாக குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்த முடிவெடுத்திருக்கு. முன்னதாக விழாவில் பேசிய ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யாங் லியோ முற்றிலும் கழிவுகளை வெளியேற்றாத தொழில்நுட்பத்தை ஃபாக்ஸ்கான் பின்பற்றுவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் சாதனையாகவே மிகப்பெரிய குடியிருப்பு வளாகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் யாங் லியோ பாராட்டு தெரிவித்தார். 20 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள சிப்காட் மெகா குடியிருப்பு வளாகத்தில் தலா 10 மாடிகள் கொண்ட 13 பிளாக்குகள் அமைந்துள்ளன. உள் விளையாட்டு அரங்கம், சோலார் வாட்டர் ஹீட்டர், 4,000 பேர் அமரும் உணவு கூடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அங்கு அமைந்துள்ளன. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய நில ஒதுக்கீடு முறைகேடு புகார் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஒப்புதல் வழங்கியுள்ளார். மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் ஒதுக்கீட்டில் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகள் முறைகேடாக வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. ஆனால் தன் மனைவிக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததற்கு இழப்பீடாகவே இந்த மனைகள் ஒதுக்கப்பட்டதாக சித்தராமையா விளக்கம் அளித்தார். இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இந்நிலையில் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான டி.ஜே. ஆப்ரஹாம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி கோரி ஆளுநரிடம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஆளுநர் தள்ளுபடி செய்வார் என்று சித்தராமையா தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு மாறாக நில ஒதுக்கீடு புகார் தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஒப்புதல் அளித்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநில தலைமை செயலாளர் ஷாலினி ரஜனீஷுக்கு ஆளுநர் அனுப்பியிருக்கிறார். இந்நிலையில் இந்த வழக்கினை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்து முதல்வர் சித்தராமையா சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். This kind of a thinking to give priority to Kannadigas itself is something great for the government, and we are trying to consult everybody and taking opinions and then take a decision. Will that be discussed in next cabinet? I don't know. Maybe yes. இதனிடையே கர்நாடக ஆளுநருக்கு எதிராக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அஹிண்டா எனப்படும் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சாதிகள் சங்க கூட்டமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஆளுநரே திரும்பிப்போ என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திய போராட்டக்காரர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சிலர் டயர்களை கொளுத்தி ஆளுநருக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர்.
ஆளுநரை வைத்து சித்தராமையாவை பதவி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். முறைகேடு புகாரில் தன் மீது வழக்கு பதிவு செய்ய அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்தது சட்டவிரோதமானது என்று தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர் மூலம் மாநில அரசுகளுக்கு இடையூறு செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி அளித்துள்ளார். ஆளுநரின் உத்தரவுக்கு எதிராக கர்நாடகா முழுவதும் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் மாநில அமைச்சரவையின் முடிவுக்கு மாறாக ஆளுநர் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். Whatever the notice has been given, whatever the sanction has been given, it is against the constitution and against the law. We all have respect towards the law. We have confidence that the law of this country will help us prevail up. Injustice will not be flown from the seat of justice. So ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಾನೂನಿನ ಸಮರವನ್ನು ಕೂಡ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಸಜ್ಜತೆಯನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ನಾವು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಕೂಡ ನಾವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்நாடக முதலமைச்சரின் நற்பெயரை கெடுப்பதற்காக ஆளுநர் மாளிகை தவறாக பயன்படுத்தப்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். யார் புகார் கொடுத்தாலும் ஆளுநர் இப்படி நடவடிக்கை எடுத்து விடுவாரா என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி, இது ஆளுநரை ஆட்டுவிப்பவர்கள் செய்த தவறு என்றும் கூறியுள்ளார். The question is not merits whether you did this or I did this. Question is, can the governor act at all? And therefore it is threshold jurisdiction. It is unfortunately the dirty tricks department of ruling parties which encourages all this. It is happening in every sphere of life, and I think it's to be deprecated and condemned by all political parties together. ஆளுநரின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என குற்றம் சாட்டியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகா காங்கிரஸ் அரசை கவிழ்க்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசு, பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகியவை இணைந்து இந்த சதியை மேற்கொள்வதாகவும் அவர் சாடியுள்ளார். So that is why this government is against social justice, against the poor people, against our guarantees. The central government. The central government. Yes. Central government is against these guarantees, and BJP is totally against. Yeah. Now JDS is also joined. So with the conspiracy of central government, BJP, JDS, and local leaders of Karnataka, they are doing this. இந்நிலையில் கர்நாடக ஆளுநரின் செயலை காங்கிரஸ் அரசியலாக்க முயல்வதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. சட்ட வழிமுறைகளின்படியே சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய கர்நாடக ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பாஜக தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் போதை காளான் விற்பனை விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் ஒரே நாளில் 16 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சுற்றுலாவிற்கு வருவோர்களை தாண்டி போதை காளானை ருசிப்பதற்காகவே கொடைக்கானலுக்கு படையெடுக்கும் இளைஞர்களுக்கு போலீசாரின் எச்சரிக்கை என்ன? மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும். கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அதுவும் மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வெளியான பிறகு குணா குகையை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிகின்றனர். தொடர் விடுமுறை நாட்கள் மட்டுமல்லாமல் வார இறுதி நாட்களில் கூட கொடைக்கானலில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை காண்பதற்கு மட்டுமல்லாது கொடைக்கானலில் கிடைக்கும் மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் போதை காளானை ருசிப்பதற்காகவும் இளைஞர்கள் இங்கு குவிகின்றனர். இதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் ஒரே நாளில் 16 பேர் சிக்கியுள்ளனர். போதை காளான் விற்றவர்கள் மற்றும் வாங்கியவர்கள் சிக்கியது எப்படி? கொடைக்கானலுக்கு வழக்கமாக செல்லும் சுற்றுலா பயணிகளை தாண்டி சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்படும் போதை காளானை ருசிப்பதற்காகவே ஒரு சிலர் அங்கு செல்கின்றனர். இவர்களை குறிவைத்து போதை காளான் விற்பனையில் ஒரு கும்பல் ஈடுபட்டு வருகிறது.
அவர்களை கண்டறிந்து கொடைக்கானல் போலீசார் கைது செய்து வருகின்றனர். இருப்பினும் போதை காளான் விற்பனை குறைந்தபாடு இல்லை. குறிப்பாக மேல்மலை கிராம பகுதிகளில் போதை காளான் விற்பனை சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இதையடுத்து போதை காளான் விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கு அதிரடி சோதனையில் கொடைக்கானல் போலீஸ் டிஎஸ்பி மதுமதி தலைமையில் கொடைக்கானல் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களாக கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகள், தனியார் காட்டேஜ்கள், டென்ட் ஹவுஸ்கள் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதேபோல வாகன சோதனையும் நடத்தப்பட்டது. இதையடுத்து கொடைக்கானலில் போதை காளான் விற்ற 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோல போதை காளான் உட்கொள்வதற்காக போதை காளான் கேட்டு வந்த கர்நாடகா, கேரளா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 10 சுற்றுலா பயணிகளும் கைது செய்யப்பட்டனர். போதை காளான் விற்பது தொடர்பாக சமூக வலைதளங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், இதுபற்றி வீடியோ வெளியிடும் நபர்களின் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். போதை காளான் அதிகமாக விளையும் வனப்பகுதிகள் கண்டறியப்பட்டு வனத்துறையினரோடு இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். டூரிஸ்டா இருந்தாலும் சரி, மற்ற பர்சன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க மேல நம்மளுடைய காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைக்கு ஆளாவாங்க. இது வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் நாங்க 8 மஷ்ரூம் கேசஸ், அது இல்லாம 8 கஞ்சா கேசஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 52% செக்யூர் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் ஜெயில இருக்காங்க. அது இல்லாம ப்ரீவியஸ் கேசஸ்ல ஒரு 40 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ மேஜிக் மஷ்ரூம் நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்க பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு கடுமையான வேண்டுகோளா இருக்கு. போதைப் பொருட்கள் விற்கப்படும் மற்றும் பயன்படுத்தப்படும் விடுதிகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களில் சுமார் 100 பேர் வரை போதை காளான் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் மீண்டும் 53,000 ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 53,000 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதை அடுத்து அதன் விலையில் தொடர் சரிவு ஏற்பட்டது. அவ்வப்போது விசேஷ நாட்களை முன்னிட்டும் அதன் மீதான முதலீடு அதிகரித்த போதும் தங்கம் விலையில் சிறிது ஏற்றம் கண்டது. இதனால் தங்கம் விலையில் பெரிய அளவு மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று ஒரே அடியாக சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 105 ரூபாய் உயர்ந்து 6,670 ரூபாயாக உள்ளது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 52,520 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 91 ரூபாயாகவும் கிலோ 91,000 ரூபாய் எனவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை குறித்து திமுக எம்பி கனிமொழி கருத்து கூறாதது ஏன் என்று குஷ்பு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கனிமொழி தமது சமூக வலைதள பதிவை முதலில் பார்த்துவிட்டு பிறகு குஷ்பு பேச வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுக்குறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கனிமொழி அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லேயும் சரி எங்கேயும் சரி யார் ப்ரெஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணலை, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ட்வீட் கூட பண்ணலை, இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. இல்லையே, நான் சொல்லியிருக்கேனேங்க, ட்வீட் பண்ணியிருக்கேன். சமூக ஏங்க போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு. யாரு அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். சரி. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்று தாயகம் திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் ஆரவார முழக்கத்துடன் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.
பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்தத்தில் பங்கேற்ற இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். இதனால் அவர் பதக்கம் வெல்வார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் 100 கிராம் எடை அதிகம் இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தை நாடினார். அங்கும் அவரது பதக்க கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் சட்ட போராட்டத்தை நிறைவு செய்துவிட்டு விமானம் மூலம் டெல்லி திரும்பிய வினேஷ் போகத்திற்கு விமான நிலையத்தில் உறவினர்களும் சக வீரர்களும் கண்ணீர் மல்க மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திறந்த வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட வினேஷ் போகத்திற்கு வழிநெடுகிலும் ரசிகர்கள் திரண்டு ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பில் காங்கிரஸ் எம்பி தீபிந்தர் ஹூடாவும் கலந்து கொண்டார். பேச முடியாமல் கண்ணீருடன் வினேஷ் போகத் வாகனத்தில் நிற்க சக வீரர்கள் பஜ்ரங் புன்யா, சாக்ஷி மாலிக் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். நூலிலையில் பதக்க வாய்ப்பை இழந்த வினேஷ் போகத்திற்கு வெள்ளிப் பதக்கம் வென்றவராக கருதி உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும் என்று பஞ்சாப் மற்றும் ஹரியானா அரசுகள் கூறியிருந்தன. அதன்படி ஹரியானாவில் உள்ள அவரது சொந்த கிராமமான பலாலியிலும் சிறப்பான வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துருக்கி நாடாளுமன்றத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் மக்கள் பிரதிநிதிகள் சபை குத்துச்சண்டை களமாக மாறியது. துருக்கி நாடாளுமன்றம் கூடியபோது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள துருக்கி தொழிலாளர் கட்சி உறுப்பினரை மீண்டும் அவையில் சேர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது சபாநாயகர் அருகே நின்று பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அகமது சேக் இருக்கையில் அமர்ந்திருந்த அதிபர் எர்டோகன் கட்சி உறுப்பினர்களை தீவிரவாதிகள் என்று விமர்சித்தார். இதனால் கொந்தளித்த அக்கட்சி எம்பிக்கள் இருக்கையிலிருந்து ஓடி வந்து சிக்கை கன்னத்தில் அரைந்து கீழே தள்ளினர். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ஒருவரை ஒருவர் தாக்கி முகத்தில் குத்திக் கொண்டதால் அந்த இடமே குத்துச்சண்டை களமாக மாறியது. துருக்கியில் கடந்த 2013ஆம் ஆண்டு அரசாங்கத்தை கவிழ்க்க போராட்டத்தை ஒருங்கிணைத்ததாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அட்டாலே சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற அட்டாலே சிறையில் இருந்தபடி எம்பி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவரை நாடாளுமன்றத்தில் அனுமதிக்க எர்டோகன் தலைமையிலான கட்சி மறுத்துவிட்டது. அவரது இருக்கை பறிப்புக்கு எதிரான வழக்கில் அட்டாலேவுக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் அது தொடர்பான விவாதத்தின் போது மக்கள் பிரதிநிதிகள் சபையில் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கலைஞர் உரிமைத் தொகை வழங்குவதற்கான முகாம் நடைபெறுவதாக வாட்ஸ்அப்பில் பரவிய வதந்தியை உண்மை என நம்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஏராளமான பெண்கள் மனு கொடுக்க குவிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 1.25 கோடிக்கும் மேலான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் உரிமைத் தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. இந்த தொகையை பெறுவதற்காக தற்போதும் ஏராளமான பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த சூழலில் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான முகாம்கள் ஆகஸ்ட் 17, 19, 20 ஆகிய தேதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடப்பதாக நேற்று மாலை வாட்ஸ்அப்பில் வதந்தி ஒன்று பரவியது. இதனை உண்மை என நம்பிய ஏராளமான பெண்கள் விண்ணப்ப படிவங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் குவிந்தனர். கூலி வேலையை விட்டுவிட்டு விண்ணப்பம் வழங்க தாங்கள் வந்ததாக காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பெண்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். செல்லுல வந்துக்குது, பேப்பர்ல வந்துக்குதுன்னு செல்லு மூலியமா தெரிஞ்சு தான் நாங்க வந்தோம். இன்னும் 200 ரூபாய் ஆட்டோ செலவு பண்ணி யார் எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வந்துக்குதுங்க ஜனங்க பாவம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களுடன் குவிந்த பெண்கள் பெருத்த ஏமாற்றமடைந்தனர். இதுபோன்ற வதந்திகளை உண்மை என நம்ப வேண்டாம் என்ற அறிவுரை கூறி அவர்களை மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் அனுப்பி வைத்தார்.
கோவை, நாகர்கோவில், கிருஷ்ணகிரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகங்களிலும் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் குவிந்தனர். குழு குரூப்ல வந்து மகளிர் குழு குரூப்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி உரிமை தொகைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல 17th, 19th, 20th அப்ளிகேஷன் வாங்குறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதை நம்பிதான் நாங்க வந்தோம். என்னென்ன வேணும்னு சொல்லி நான் அதில் கேட்டிருக்கிறேன். குரூப்லயே கேட்டதுக்கு அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ உங்க ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு போங்க, அங்க போய் அப்ளிகேஷன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தாலும் இத்தனை பேர் இருக்கிறோம், ஆனா இது ஃபேக் நியூஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் குரூப்ல ஃபார்வர்ட் இப்பதான் பண்ணேன். இத்தனை பேர் வந்திருக்கிறோம், மெசேஜ் வந்து பொய்யான மெசேஜை வந்து இத்தனை பேர் எதுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க, உண்மையா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா கண்டமேனி எல்லாருமே குரூப்ல மெசேஜ் போடுறாங்க. அது போட்டு இப்போ ஃபேக் நியூஸ்னா சிறுமுகையிலிருந்து இது வரைக்கும் வந்திருக்கிறேன். இப்போ தேவையில்லாத அலைச்சல் தானே. இப்போ எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றமா போச்சு. இன்னும் எந்த நியூஸ் வந்தாலும் இது ஃபேக்கா இருக்குமா அப்படின்னு தான் நாங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு. உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிப்போர் அரசிடம் முறையான அறிவிப்பு வந்த பின்னரே வரவேண்டும் என்று அவர்களுக்கு அதிகாரிகள் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். வாட்ஸ்அப்பில் இதுபோன்ற போலி செய்தியை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் KM சரையு எச்சரித்துள்ளார். வதந்தியை பரப்பி தங்களை அலைகழித்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாஜக கூட்டணிக்கு உதவுவதற்காகவே மராட்டிய மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதியை அறிவிப்பதை ஆணையம் தாமதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2019 மராட்டியம் மற்றும் ஹரியானாவுக்கு ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதால் இந்த முறையும் ஒரே நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஹரியானாவுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மராட்டிய மாநில தேர்தல் அட்டவணை வெளியிடப்படவில்லை. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பணிக்கான பாதுகாப்பு காரணங்களுக்காகவே மராட்டிய தேர்தல் அறிவிப்பை தற்போது வெளியிடவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார். ஆனால் மராட்டிய தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதற்கு பின்னால் பாஜக கூட்டணிக்கு உதவுவதற்கான வேறு காரணங்கள் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மராட்டியத்தில் உள்ள 48 தொகுதிகளில் 30 இடங்களில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்றதால் பாஜக கூட்டணி அச்சமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாக்காளர்களை கவர்வதற்கான திட்டங்களை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகளில் பாஜக கூட்டணி அரசு தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்ட மகளிருக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் அடுத்த தவணையை வழங்கவும், ஒன்றிய அரசின் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு நேரடியாக நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் பயனாளர்களுக்கு விரைவாக நிதி அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நேரடி நிதி உதவிகள் மூலம் பாஜக கூட்டணி மீது நம்பிக்கை ஏற்படும் என்றும், பாஜக, ஷிண்டேவின் சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான மக்களின் மனநிலை மாறும் என்றும் அக்கட்சியினர் நம்புகின்றனர். அவர்களது திட்டத்திற்கு உதவி செய்யும் வகையிலேயே மராட்டிய தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. பாஜகவுக்குள் எழுந்துள்ள உட்கட்சி மோதலை சமாளிப்பதற்கான அவகாசமாகவும் மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான நிர்வாகிகள் நியமனம், நிர்வாகிகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது போன்றவற்றுக்கான வாய்ப்பாகவும் தேர்தல் தாமதம் கருதப்படுகிறது. மராட்டிய தேர்தலை தனியாக நடத்துவதன் மூலம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அதிக பகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் பாஜகவினர். என்ன செய்தாலும் பாஜக கூட்டணியால் வெற்றி பெற முடியாது என கூறும் இந்தியா கூட்டணியினர் தோல்வி பயத்தின் காரணமாக தேர்தலை நவம்பர் மாதம் வரை ஒத்திவைப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். பல சிரமங்களுக்கு பிறகு செயல் வடிவம் கண்டிருக்கும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தால் போராட்டக் குழுவினரும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். நீலகிரி மலைப்பகுதியில் உருவாகி காவிரியில் கலக்கும் பவானி ஆற்றின் உபரி நீரை கோவை, ஈரோடு, திருப்பூர் பகுதிகளுக்கு கால்வாய் மூலம் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உருவானதுதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். பவானி ஆற்று நீரை காவிரியில் கலக்கும் இடத்திலிருந்து பம்பிங் செய்து நீரேற்று நிலையங்கள் மூலம் குளம், குட்டைகளுக்கு கொண்டு செல்வது என்று முடிவு செய்யப்பட்டு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கென கடந்த 2019ஆம் ஆண்டு 1916 கோடியே 41 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அப்பணி முடிந்த நிலையில் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார்.
1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம் குட்டைகளுக்கும் சோதனை ஓட்டப் பணிகள் முடிவுற்று தற்பொழுது பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் போதுமான உபரி நீர் வர தொடங்கியுள்ளதை அடுத்து இன்று திறந்து வைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, அண்ணாமலையின் போராட்ட அறிவிப்பால் இத்திட்டம் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் தண்ணீர் வந்ததாலேயே திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாக யோசித்ததே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அரசியலுக்காக சொல்லவில்லை. நாங்கள் இந்த திட்டம் வர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு திமுக இருந்தது, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை சொல்லுகிற பொழுது கூட நாங்கள் போராட்டம் அறிவித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று சொன்னார். அது நம்ம தப்பு. அப்படி இல்லை. தண்ணீர் வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு திறக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திட்டத்திற்காக போராடிய குழுவினர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தனர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1200 அடி 1500 அடி கீழே நம்மளுடைய குடிநீர் கீழே சென்றுருச்சு, நிலத்தடி நீர். இன்னைக்கு அதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு பிரகாசமா தெரியுது. இன்னைக்கு உபரியா போற தண்ணீரை எடுத்து எங்க பகுதியில் குளம் குட்டைகளுக்கு நிரப்புவதன் வாயிலாக இந்த வறண்டு பாலைவனமாகிவிடும் என்று அச்சப்பட்ட எங்களுடைய பகுதி இனி வயல்வெளிகளாக மாறும் என்கிற ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர்மட்டமானது உயரும். இது ஒரு குடிநீர் திட்டம் கிடையாது, நிலத்தடி நீர் செறிவூட்டக்கூடிய ஒரு அருமையான திட்டம். தமிழகத்தில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுறது இந்திய அளவில் ஒரு முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. விவசாய மக்கள் எல்லாரும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் இருக்கவங்க. கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட உபரி தொழில்கள் வளர்ச்சி அடையும். சோதனை ஓட்டத்தில் வந்ததில் எங்களுக்கு பயனுள்ள வகையில் இப்போ கிணத்துல ஒரு 30 அடி அளவில் மேலே தண்ணி வந்திருக்குங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கும். முதல்வர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின்படி காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து பவானி ஆற்றிலிருந்து வினாடிக்கு 250 கன அடி நீர் வீதம் ஆண்டுக்கு 70 நாட்கள் நீர் எடுக்கப்பட உள்ளது. இவை காளிங்கராயன் பாளையம், நல்லகவுண்டன் பாளையம் உள்ளிட்ட 6 நீரேற்று நிலையங்கள் வாயிலாக திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் உள்ள 1045 குளம், குட்டை, ஏரிகளுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. இதற்காக 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு உபரி நீர் வீணாகாமல் தடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 24,468 நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விளம்பரம் தேட பாஜக முயற்சிப்பதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்ற அவர் திட்டத்திற்கான திறப்பு தேதி குறித்து முதலமைச்சர் ஆலோசித்துக் கொண்டிருந்ததை அறிந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் செய்ய முயற்சித்ததாக சாடினார். சுதந்திர தினம் முடிந்தவுடன் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் துவக்கப்படும் என்று சொன்னார். அமைச்சர் அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதற்கிடையில் பிஜேபி அரசியலை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பே இது திட்டமிடப்பட்டு விட்டது. நான் நன்கு அறிவேன். தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை பார்த்து நான் இது பேசிக் கொண்டு வரும்போது முதலமைச்சரை சொன்னார், அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது சில கட்சிகள் தங்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.